அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவழியில் நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் மீசான் என்கின்ற அந்த நியாய தராசிலே நிறுக்கப்படும். அப்படி நிறுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நன்மைகளுடைய தட்டு கனத்து விட வேண்டும், தீமைகளுடைய தட்டு லேசாகி விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதன் வெற்றியாளனாக கணிக்கப்படுவான், மாற்றப்படுவான். ஃபமன் சகுலத்து மவாசீனுஹு, யாருடைய தட்டு கனத்து விடுகிறதோ ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத்து மவாசீனுஹு, யாருடைய தட்டு லேசாகி விடுகிறதோ ஃபௌலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அல்லாஹு தஆலா வெற்றி என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை மற்றொரு வசனத்திலே கூறுவான். ஃபஅம்மா மன் ஸகுலத்து மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, யாருடைய தட்டு கனத்து விட்டதோ அவர் பொருத்தமான வாழ்விலே இருப்பார், அதாவது சுவன வாழ்விலே இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத்து மவாசீனுஹு, யாருடைய தட்டு லேசாகி விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும். வமா அதுராக மாஹியா, ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அது கொதிக்கின்ற நரகமாகும். ஆம், தட்டு கனப்பதை வைத்துதான், தட்டு லேசாகுவதை வைத்துதான் சொர்க்கமும் நரகமும் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்படியானால் தட்டை, மீசானுடைய நன்மையினுடைய அந்த தட்டை கனமாக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உலகிலே நாம் செய்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா? மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கென்று பிரத்யோகமான ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தா என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று கூறுகிறான். இது அனைவரும் சொல்வது தானே என்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அல்லாஹு தஆலா, யா மூசா, மூசாவே, 7 வானங்களையும் 7 வானத்தில் உள்ளே உள்ளவைகளையும் 7 பூமிகளையும் ஒரு தட்டிலே வைத்தாலும், லா இலாஹ இல்லல்லாவை இன்னொரு தட்டிலே வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தட்டு கனத்தால் தாழ்ந்து விடும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை தராசை, நன்மையினுடைய அந்த தட்டை கனமாக்க கூடியது. நாம் நேற்று சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா? ஒரு மனிதன் 99 ஏடுகளை பரப்பி வைக்கப்பட்டு அதை ஒரு தட்டிலே வைத்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதத்து கலிமா தட்டை கனமாக்க கூடியதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு பிரியமானவை, சொல்வதற்கு இலகுவானவை, மீசான் தராசை கனமாக்க கூடியவை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்கின்ற அந்த 2 வார்த்தைகள். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சுபுஹ் நேரத்திலே வீட்டிலே அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருந்தேன். நபிகளார் என்னை கடந்து தொழுகச் சென்றார்கள். பிறகு லுஹாவுடைய நேரத்திலே வீட்டிற்கு திரும்பினார்கள். என்னை பார்த்து, ஜுவைரியா, நான் செல்லுகின்ற பொழுது எப்படி அமர்ந்திருந்தாயோ அப்படியே அமர்ந்திருக்கிறாயே, நான் சொல்லுகிறேன் கேள், நீ நான் சென்றதிலிருந்து இப்பொழுது வரை என்ன திக்ருகளை நீ செய்து கொண்டிருந்தாயோ அந்த வார்த்தைகளையும் நான் இப்பொழுது வரை 4 வார்த்தைகளையும் 3 தடவை சொல்லி இருக்கிறேன்.
அவைகளை ஒரு தட்டிலே வைத்தால் நான் சொன்ன வார்த்தைகள் தட்டிலே கனமாகிவிடும். அந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தைகள் மீசானுடைய தராசை கனமாக்க கூடியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், 2 பழக்கங்கள் இருக்கின்றன, அவைகளை செய்வது எளிது, ஆனால் செய்பவர்கள் குறைவு. ஒன்று, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு மொழிவதின் அடிப்படையிலே 150 ஆகிறது. தராசிலே 1500 ஆகிவிடும். படுக்க செல்லுகின்ற சமயத்தில் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. மொழிகின்ற அடிப்படையிலே அது 100 ஆகும். தராசிலே அது 1000 ஆகிவிடும். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த தஸ்பீஹுகள் மீசானுடைய தராசை கனமாக்க கூடியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாசா தொழுகையை முடித்து ஜனாசாவை அடக்கம் செய்வது வரை அங்கு இருப்பாரேயானால் அவருக்கு 2 கீராத் நன்மைகள் எழுதப்படுகிறது. ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசா தொழுகை முடிகின்ற வரை இருப்பாரேயானால் அவருக்கு 1 கீராத் நன்மை எழுதப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 2 கீராத்துகளும் மீசானுடைய தராசிலே 2 உஹது மலை அளவு கனமானதாக மாறிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், ஜனாசா தொழுகைக்காக செல்லுவது, ஜனாசா தொழுகையிலே கடந்து கொள்வது, ஜனாசாவை அடக்கம் செய்கின்றவரை அங்கேயே இருப்பது மீசான் தராசை கனமானதாக ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நற்குணத்தை விட மீசான் தட்டிலே வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் கனமானதாக இருக்காது. நற்குணம் என்கின்ற அந்த பெரிய குணத்தை விட மீசான் தராசிலே கனமானதாக எந்த ஒன்றும் இருக்காது என்றால், நல்ல குணம் என்பது மீசான் தராசை கனமானதாக ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், பஹ் மா அஸ்கலுஹுன்ன ஹம்சுன், 5 காரியங்கள் எப்படி மீசான் தராசை கனமாக்கி விடுகிறது பாருங்கள். அந்த 5 காரியங்கள் என்பது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த 4 வார்த்தைகளும் ஒரு நல்ல குழந்தை இறந்து விடுகிறது, அதற்காக பொறுமையாக இருந்து யார் நன்மையை எதிர்பார்க்கிறாரோ அந்த பெற்றோர்களுடைய அந்த பொறுமையும் அந்த எதிர்பார்த்தலும் மீசான் தராசை கனமாக்கி விடுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மீசான் தராசை கனமாக்கக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதையே இன்றைய திக்ராகவும் நாம் ஆக்கிக் கொள்வோம். யா மாலிக்கல் முல்க், யா மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே என்பதை இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக நாம் ஆக்கிக் கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து குர்ஆன் ஓத வேண்டும், அதற்கான போட்டி அறிவிக்கப்படுகிறது என்று நாம் அறிவித்திருந்தோம். திக்ரும் நாம் தினமும் சொல்லிக் கொண்டிருந்தோம். போட்டியாக நாம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அத்துணை பேர்களும் ஆர்வமாக திக்ரு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த 2 தினங்களாக எப்பொழுது எழுதி கொண்டு வந்து கொடுப்பது என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம் நம்மை மேலும் ஆர்வப்படுத்துகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை லுஹர் தொழுகைக்கு முன்பதாக
லுகர் பாங்கு சொல்வதற்கு முன்பதாக யார் யார் எத்தனை குர்ஆன்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதையும் எத்தனை திக்ர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் எழுதி கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குர்ஆன் ஓதியவர்கள் எத்தனை குர்ஆன் என்பதையும் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய கணவர் அல்லது தகப்பனாருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இவைகளை ஒரு பேப்பரிலே தயவு செய்து துண்டு சீட்டுகளிலே எழுதி அனுப்பாதீர்கள். ஒரு முழு பேப்பரிலே இவைகளை எழுதி, ஒரு வீட்டிலே 2 அல்லது 3 நபர்கள் ஓதி இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனி பேப்பர்களிலே எழுதி அனுப்புங்கள். 2 ஆக துண்டு சீட்டுகள் என்பது காணாமல் போய்விடுவதற்கு காரணமாகி விடுகிறது. எனவே ஒரு முழு பேப்பரிலே தனித்தனியாக ஓதிய குர்ஆனுடைய எண்ணிக்கை, அவருடைய பெயர், அவருடைய தகப்பனார் அல்லது கணவருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இவைகளை எழுதி கொண்டு வந்து லுஹருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் குறித்து விடுவது நலம். லுஹர் தொழுகைக்கு பிறகு வருகின்ற எந்த பேப்பர்களும் பரிசீலனை செய்யப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாரிடம் கொடுக்க சொல்லி இருந்தாலும் அவர்கள் கொடுக்காமல் இருந்தால் அது அவர்களுடைய தவறே தவிர நம்மிடத்தில் சேராமல் இருப்பது நம்முடைய தவறல்ல என்பதை சரியாக விளங்கிக் கொண்டு லுஹருக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். அதே போன்று திக்ர் 1வது தராவீஹிலிருந்து இப்பொழுது வரை இன்று நாம் சொல்லிக் கொடுத்த இந்த திக்ர் வரை முறையாக 1வது நாள் என்று சொல்லி அந்த நம்பர் எத்தனை திக்ர்கள் செய்திருந்தார்களோ அவைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். மொத்தமாக 10,000 திக்ர் 20,000 திக்ர் என்று எழுதப்படுகின்ற பேப்பர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. முறையாக 1லிருந்து 27 வரை நாட்கள் போடப்பட்டு திக்ருடைய எண்ணிக்கைகள் போடப்பட்டு அவைகள் கூட்டப்பட்டு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும். மொத்தமாக எழுதப்படுகின்ற அந்த திக்ர்களுடைய அந்த நம்பர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் நாம் பரிசுகளை வாங்குவதற்குண்டான அந்த சந்தர்ப்பங்களுக்காக எத்தனை பேர் எவ்வளவு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேப்புக்காகத்தான் லுஹருக்கு முன்னாடி சொல்றோம். நீங்க அதை தவறாக விளங்கிக் கொள்ள கூடாது. லுஹருக்கு பிறகு மக்ரிப் வரையும் கொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் பரிசுகளை ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாது என்பதை கவனத்திலே கொண்டு முறையாக நாளை லுஹர் தொழுகைக்கு முன்னால் முன்புக்குள்ளாக கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.